நாட்டையும் நாட்டு மக்களையும் வெற்றி பெறச் செய்யும் திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். மாத்தறையில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் பொழுது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். அக்குரசியில் உள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதான செயற்பாட்டு அலுவலகத்திற்கு அருகில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதன்போது தேரர்களால் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கப்பட்டது. අපි අවසන් කරලා මේ රටේ සාමය අපි උදා කරා. එදා මේ ප්‍රදේශයට ආපු කොටි ඇවිල්ලා ගහපු වෙලාවේ එදා පල්ලියේ ගිහිල්ලා ගැහුවා. 30 வருடங்களாக நாட்டில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாம் சமாதானத்தை ஏற்படுத்தினோம். அன்று இந்த பகுதியில் புலிகள் தாக்குதல் மேற்கொண்டனர், பள்ளியில் தாக்குதல் மேற்கொண்டனர். அமைச்சர் மஹிந்த விஜயசேகரவை இன்று வரை அங்கவீனப்படுத்தியது யார்? இது போன்ற பயங்கரவாத தாக்குதலினால் கடந்த 30 வருடங்களாக மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்தனர். எனவே அதனை நாம் நிறைவு செய்து அபிவிருத்தி பாதையில் எமது நாட்டை கொண்டு செல்கின்றோம் என்பதனை நான் புதிதாக கூற வேண்டிய அவசியமில்லை. உங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காகவே இந்த மாற்றத்தை செய்தோம். மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையில் மஹிந்தோதய ஆய்வுக்கூடங்களை அமைத்துள்ளோம். எனவே உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த நாட்டை பாதுகாப்பது அனைத்து பெற்றோர்களதும் பொறுப்பாகும். රට දිනන්න ලෝකය දිනන්න පුළුවන් දරු පිරිසක් බිහි කරන්න බිහි කරලා අපි ඔවුන් වෙනුවෙන් මේ රට ආරක්ෂා කරගන්න සෑම දෙමව්පියෙකුගේ මේ සෑම සහෝදර සහෝදරියෙකුගේ මේ යුතුයකමක් වගකීමක් තියෙන බව මතක් කරමින් இதேவேளை தெளிஞ்சவில சந்தையை இன்று முற்பகல் ஜனாதிபதி திறந்து வைத்தார்.